ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட்சுருக்கம். பதம் 40. நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமபி யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். டிரான்ஸ்லேஷன்: இந்த முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இந்த வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்தில் இருந்து ஒருவனை காக்கும். பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ண பக்தியில் செய்யக்கூடிய ஒரு சின்ன சேவையுமே ஒரு நித்தியமான விளைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ண உணர்வில் 100க்கு 1 பங்கு செயல்பட்டாலுமே அது நித்தியமான நல்ல விளைவை கொடுக்கும். அதனால் அடுத்த ஆரம்பம் 2ஆம் சதமானத்திலிருந்து தொடங்கும். இந்த செயல்களுக்கு நித்தியமான நல்ல விளைவு உண்டு. ஆனால் பௌதீக செயல்களில் 100% வெற்றி இல்லைன்னா ஒரு லாபமும் இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது நாம் ஒரு பில்டிங் கட்டுறோம். அந்த பில்டிங் முழுசாக முடிஞ்சு அது எல்லா வேலையும் முழுசாக முடியும் போது தான் அங்கே போய் குடியேற முடியும். அதை பாதியில் விட்டுட்டா நமக்கு அதனால் எந்த லாபமும் கிடையாது. நம்மளால் அங்கே போய் இருக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் நாம் செய்யக்கூடிய பக்தி செயல் இந்த ஜென்மத்தில் கொஞ்சமாக செஞ்சாலும், ஒரு 10% இல்லை 20% செஞ்சாலுமே அது நமக்கு கிரெடிட் மாதிரி இருக்கும் பேங்க் பேலன்ஸில். ஸோ ஸ்பிரிச்சுவல் பேங்க் பேலன்ஸ். அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது நாம் விட்டுப்போன இடத்துலேருந்து 20% இந்த ஜென்மத்தில் செஞ்சுருந்தோம்னா விட்டு போனதிலிருந்து அடுத்த ஜென்மத்தில் அது தொடரும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஜட செயல்களும் விளைவுகளும் உடலோடு முடிந்து போகும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் செய்யும் சேவை உடலை விட்ட பின்னும் கூட மீண்டும் ஒருவனை இந்த பக்தி தொண்டிற்கே கொண்டு வருகிறது. முன்னேற்றத்திற்காக மீண்டும் வாய்ப்பு தரக்கூடிய குறைந்தபட்சம் சிறந்த பண்பாடுடைய அந்தணன் அல்லது மிகச் செல்வம் நிறைந்தவனின் குடும்பத்தில் மனித குலத்தில் பிறக்கும் வாய்ப்பை பற்றி ஒருவன் நிச்சயமாக இருக்கலாம். இதுவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதன் தனிப்பெரும் குணம் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறாரு. அந்த மனிதனுக்கு, பக்தி செய்யக்கூடிய என்னுடைய பக்தனுக்கு கண்டிப்பாக அடுத்த ஜென்மம் ஒரு நல்ல அந்தணன் குடும்பத்தில், ஆன்மீகிகள் குடும்பத்தில் பிறந்து என்னை அடையக்கூடிய வழியை நானே காட்டுவேன்னு சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.